ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் எக்கச்சக்க மேட்டரும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோரிமான் ஸ்டாண்ட் பை மீ 3யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் செப்டம்பர் 19 ஜப்பானில் தியேட்டரில் வந்தது. ஸோ எனக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிது இந்த படம் பார்க்க. நான் ரீசெண்டாக தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக நம்ம நோபிட்டா சுசுகாவை மேரேஜ் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் நோபியசுகே. அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ ஃப்யூச்சர்லேருந்து ஒரு சயின்டிஸ்ட்டு அவன் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லிட்டு 27ஆம் நூற்றாண்டுக்கு வரான். நான் தான் பெரிய ஆள் ஆகணும், எல்லாரை விடையும் நான் தான் ரொம்ப சக்திசாலி ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சயின்டிஸ்ட் வரான். அவன்கிட்ட நம்ம நோபியசுகேவை நம்ம நோபிட்டா எப்படி காப்பாத்துறான்னா இந்த படத்தோட மொத்த கதையுமே. இப்போ இந்த படத்துல இருந்து சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த படம் டிஸ்னியில் போட போறானுங்க அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. அது எந்த அளவு உண்மை, போடுவானா போட மாட்டானான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். டோரிமான் ஸ்டாண்ட் பை மீ 2 டிஸ்னியில் போட காணும், அதுக்குள்ளே 3 போட்டுருவானா? அதெல்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வராது, தமிழ் டப்பே வராது. இதே சோனியை வாங்கி போட்டால் தான் உண்டு. இதில் ஒரு ரூமர் டாக்லாம் வந்துச்சுல, சோனியை வாங்கிட்டான் டோரிமானா, இனிமேல் அவன் போட போகிறான்னு சொல்லிட்டு வந்துச்சுல. அந்த ரூமர் கூட உண்மையாச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அவனாவது புது புது எபிசோடு புது புது மூவிஸாக போட்டுக்கிட்டு இருப்பான். டிஸ்னி வச்சு ஒன்றுமே போட மாட்டானுங்க, அரைச்சமாவே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு தான் ரைட்ஸ் வச்சுருக்கான்னு தெரியலை. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்கான். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகும் போது இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு வந்துடும். அப்போ இந்த படத்தை பார்த்துக்கலாம் நம்ம. நானே ஒரு தியேட்டர் பிரிண்டில் தான் பார்த்தேன். எவனோ ஒரு புண்ணியமாக சப்டைட்டிலோடு வச்சுருந்தான், அதில் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா டோரிமான் ஸ்டாண்ட் பை மீயோட லாஸ்ட் பார்ட் இது, அதனால வெறித்தனமாக இருந்துச்சு. டோரிமானோட ஃபேன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஏன்னா டோரிமான் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆகிட்டான். என்னடா சொல்கிறேன், உண்மையாடான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், மறுபடியும் நம்ம டோரிமான் நோபிட்டா கூட சேர்ந்துட்டான். ஸோ கடைசி வரைக்கும் யார் நினைச்சாலும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருனாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காமிச்சிட்டான். மறுபடியும் நோபிட்டாட்டு சேர்ந்துட்டான். எல்லாருமே சந்தோஷமாக இருந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும், எமோஷனலாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்த ஒரு எமோஷனல் வரும்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படி தான் டிசைன் பண்ணி இப்படி எடுத்தாங்களோ, ஹேட்ஸ் ஆஃப் தலைவா, அது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கான அடுத்த பாட்டோட லீடு என்னமாவது வந்திருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீடு எதுவுமே வரல. இதோட இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எப்பிக் லெவலுக்கு இந்த படம் போயிடுச்சு. அதனால எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கான டிவி அப்டேட்டு எவனாவது கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. டிவிலலாம் வராது. மேபி ஃப்யூச்சரில் நம்ம சோனியை டோரிமானோட ரைட்ஸ் ஃபுல்லாக வாங்கி அவங்க ஸ்ட்ரீம் பண்ணாலும் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் நெகட்டிவாக எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு டோரிமான் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன். டாடா, பை பை கைஸ்.